அமெரிக்காவில் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். என் பொண்ணு வந்து ஸ்கூலில் பேண்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேண்டில் வந்து என் பொண்ணை ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்லேயே வந்து மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே போய் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்மிங் மண்டே 25th of August வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. வயலின், கிட்டார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாக்ஸோஃபோன், ட்ரம்பெட், கீபோர்ட்ஸு, அதே மாதிரி பேண்ட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நம்மளாம் ஏன்டா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வாசிக்க தெரியாமல் இருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சுங்க. நம்ம ஊரில் ஏங்க இதுக்கெலாம் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலில் ஏன் ஒரு மியூசிக் வந்து ஒரு சப்ஜெக்டாக வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்கள் 6th கிரேட்லேயும் மியூசிக்ன்றது ஒரு சப்ஜெக்ட்டு. அதில் வந்து அவங்க வந்து ஸ்கூல்லேயே வந்து சொல்லித்தராங்க. இன்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், ஓகேங்களா. ஸோ எனக்கே பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. அதாவது நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்க தெரியறது வந்து எவ்வளோ பெரிய டேலண்ட் தெரியுங்களா. அது வந்து மனசை எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணும் அந்த மியூசிக்கு அப்படின்றது வந்து சொல்லி மாளாது. எனக்கு இந்த கடையை ஒவ்வொரு ஐட்டமும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் கேட்ட அந்த ஃப்ளூட்டை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார். இது யூஸ்டு ஒன் தான், ஆனால் நாங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்ட்டுக்கு தாங்க எடுக்க போகிறோம். 3 பார்ட்ஸாக இருந்தது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்டோர் மேனேஜர்ட்டே கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னோம். அவரே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ரெண்ட் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் $5 பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து $40 ரெண்ட்டுக்கு பே பண்ணுங்க. ஸோ இதில் ஒரிஜினல் விலை கேட்டால் தலையை சுற்றிடுங்க. $1500 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போதைக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போக தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது வந்து ஸ்கூலில் வந்து யமஹா பிராண்ட் தான் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே பிராண்டே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா வச்சு லைக் பண்ணுங்கள். அமெரிக்கா பற்றின வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.